இப்போ என்ன பிரச்சனைனா 40 வயசுனா இந்த ஒரு நோய், 50 வயசுனா அந்த நோய், 60 வயசுனா இந்த நோயின்னா கணக்கு வச்சிருக்காங்க தவிர எந்த வயசுல ஆரோக்கியம் இருக்குன்னு யாராவது சொல்றாங்களா? ஏன் சொல்லலைன்னா இந்த உலகத்தில் அப்படிதான் இருக்கும். உலகத்தில் உபத்திரம் உண்டு சொன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அதன் மத்தியில வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த மாதிரி உலகத்துல உபத்திரம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, ஆனா நீ திடன்கொள். ஏன்னா நீ என்னால் பிறக்கப்பட்டிருக்கிற, நீ மறுபடியும் பிறந்திருக்கிற உனக்கு எந்த நோயும் அணுகாதுன்னு பைபிள் என்ன பண்ணுது? எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவேன், எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியா. அப்ப இங்க ஒரு மனுஷன் நோயில் இருக்கிறான், அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேற்கொள்ளுகிறார். இன்னைக்கு நீங்களும் நான் அவரால் பிறந்திருக்கிறோம், நீங்களும் நானும் எதுவா இருந்தாலும் நம்மளால மேற்கொள்ள முடியுங்கிற எண்ணம் நமக்குள்ளார வரும். எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாய் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ஆமென். அப்படி வார்த்தைக்கு சொல்லலாமா? பைபிளில் கரங்களை எடுத்துக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். திருப்போம் 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமேன். இந்த செவ்வாய்க்கிழமைகளில் ஜெயிக்க பிறந்திருக்கிறேங்கிற காரியத்துக்கு அந்த தலைப்பின் கீழே நம்ம பார்த்துட்டு வரோம். ஆமேன். அப்போ நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். நம்ம எப்படிப்பட்டவளாக இருக்குன்னு பைபிள் சொல்லுது? ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். எதை ஜெயிக்க போகிறோம்? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆமென். அப்போ உலகத்தை ஜெயிக்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதற்கு என்ன தகுதி அப்படின்னு சொல்லும்போது தான் சொன்னேன், தேவனால் பிறந்திருக்கிறேன். ஆமென். அதுதான் ஒரு தகுதி. அந்த தகுதியை அப்பா கொடுத்துருக்கிறாரு. அந்த தகுதியில் வாழ போகிறோம். ஆமென். அப்போ இங்கே தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அப்போ ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு? கொடுக்குறார். ஆமென். அப்போ அந்த ஜெயத்தை பெற்று வாழணும் கடவுள் விரும்புகிறார். அப்போ அந்த ஜெயம் எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்முடைய அப்பா, நம்முடைய பிதா, நம்முடைய தகப்பன், வெற்றியிலே வாழக்கூடிய தகப்பன் என்ன பண்ணுறார்? இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை யார் ஜெயிச்சாரா? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எப்பா நீ இங்கே ஒரு காரியத்தை உனக்கு சொல்கிறேன், நீ கலக்கமடையாத, நீ பயப்படாத, நீ திகைக்காத, நீ ஒரு மாதிரி யோசிக்காத. இந்த உலகம் அப்படி தான். அந்த உலகத்தில் நான் எல்லாத்தையும் ஜெயித்தேன், அதனால் நீனும் ஜெயிக்க முடியும்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ இங்கே நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னதால அவர் ஜெயிச்சு எனக்கு என்னங்க புண்ணியம்? அவர் சொல்கிறாரு, நீ மறுபடியும் பிறந்திருக்க, என் பிள்ளையா இருக்கிறியா, நான் எப்படி இந்த உலகத்தில் நான் ஜெயிச்சனோ அதே போல் நீனும் ஜெயிக்க முடியும்னு வேதம் நமக்கு என்ன பண்ணுது? கோடிட்டு காமிக்கிறது. அப்போ இன்றைக்கி இந்த மாலை வேளையில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், அதனால் நான் ஜெயிக்க முடியும். ஆமென். அப்போ தேவனால் பிறப்பதால் உலகத்தை ஜெயிக்குன்னு சொல்லும்போது நான் இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும். ஜெயிக்குன்னு சொல்லும்போது என்னன்னா, உலகத்தில் இருக்கிற காரியத்தை நான் மேற்கொள்ள முடியும். ஆமென். இங்கே சொல்லுது இல்லையா, தேவனால் பிறப்பதால் உலகத்தை ஜெயிக்குன்னு சொல்லும்போது அங்கே ஆங்கில பைபிளில் வந்து ஓவர் கம், எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் நான் சாதிக்க முடியும், எல்லாவற்றையும் எனக்கு சாதகமாய் மாற்றிக்கொள்ளவும் முடியும். ஆமென். சொல்லுங்க, நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் நான் சாதகமாய் மாற்றிக்கொள்ள முடியும். என் தேவன், என் அப்பா என்னோட கூட இருக்கிறார். என் அப்பா எல்லாவற்றையும் ஜெயிச்சவர், ஜெயிச்ச அப்பாவுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் வெற்றி பெறுவேன். ஆமென். அப்போ இன்னைக்கு நல்லா விளங்கிக்கணும், நான் ஜெயிக்கிறதுக்காக என்னை மறுபடியும் பிறக்க வச்சிருக்கிறார். ஆமென். அப்போ இருள் வரும்போது, நல்லா ஒரு இருள் போன்ற சூழ்நிலை வரும்போது முடிவு பண்ணிடணும், இந்த இருள் என்ன ஒன்றும் பண்ணாது. ஏன் பண்ணாது அப்படின்னு சொல்லும்போது பைபிள் சொல்லுது பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:5 படிக்கலாமா? அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை. அப்போ இயேசு ஒளியாக இருக்கிறாரு, அவர் மூலமாக பிறக்கப்பட்டார்னா அந்த இருள் இருந்த என்ன ஒளிக்குள்ளார கொண்டு வந்திருக்கிறார்.
இருளின் ராஜ்யத்திலிருந்து என்னை எங்கள் அன்பின் குமார் ராஜ்யத்துக்குள்ள என்னை உட்படுத்தி இருக்கிறார். அதனால நான் இப்போ இருளில் இல்லை. ஒருவேளை இருள் போன்ற சூழ்நிலையா இருந்தா கூட அந்த இருள் என்ன ஒன்றும் செய்யாது. ஏன்னா அந்த இருளிலிருந்து என்னை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு தேவன் என்ன பண்றாரு என்னை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு தகப்பன் இருக்கிறார். நான் இருளை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்க, நான் ஜெயிக்க பிறந்திருக்கேன். அதனாலதான் உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு தலைகீழாவோ உங்களுக்கு எதிர்மறையா வரும்போதெல்லாம் நீங்க முடிவு பண்ணணும், ஐயோ அவ்வளவுதானே நினைச்சிடக்கூடாது. இல்லை, நான் ஜெயிச்சிருவேன், நான் மேற்கொண்டுடுவேன், நான் எல்லாவற்றையும் சாதிப்பதற்காக என் அப்பா என்னோட கூட என்ன பண்றாரு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல எல்லாவற்றையும் ஜெயிச்சாருன்னு பைபிள் சொல்லுது. ஆமென். அதில் ஒரு சில காரியத்தை நம்ம பார்ப்போமா? மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் வாசிக்கிறேன். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்போது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கியவன் சுத்தமானான். இது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? இயேசு வந்து குஷ்டரோகத்தையே சுத்தமாக்கினார் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லும்போது சொல்கிறேன், இந்த உலகத்தில் நோய், ஏனையா வறுமை, பசி, பிரச்சனை, பஞ்சம், பொறாமை இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதன் மத்தியில் எப்படி ஜெயிக்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அப்போ ஜெயிப்பதற்கு ஒரு காரியத்தை இங்கே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஆண்டவராகிய இயேசு குஷ்டரோகி என்ன பண்ணாராம்? அப்போ ஒரு மனுஷன்கிட்ட நோய் இருக்கும்போது அந்த நோய் என்ன ஒன்றும் தாக்காது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள விரும்பணும். ஒருவேளை நமக்கே இப்போ நோய் இருக்குதுன்னு வச்சுக்க, அந்த நோய் என்ன ஒன்றும் சேதப்படுத்த முடியாதுன்னு நம்ம தெரியணும். ஏன் தெரியுமா? இங்கே சொல்கிறார் பாருங்க, குஷ்டரோகம் பிடிச்சவனை பழைய காலத்தில் வீட்டில் சேர்க்க முடியாது, அவன் ஊருக்கு புறம்பா இருக்கணும். அவன் அப்போ ஊருக்கு புறம்பா இருக்க வேண்டியவன் அன்னைக்கு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான், சுத்தமாக்க முடியும்னா அவர் வாயால் என்ன பண்ணிருக்கலாம், நீ சுத்தமாக்க போன்னு சொல்லிருக்கு இல்லையா? ஆனால் என்னதான் பண்ணுறாராங்க? அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற நோயோ, உலகத்தில் இருக்கிற வறுமையோ, உலகத்தில் இருக்கிற பிரச்சனையோ அவரை ஒன்றும் பண்ணல, அதை மேற்கொள்ளுகிறார். இப்போ நம்மளாம் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவோம், டப்புன்னு அப்படி நின்றுக்கிட்டே ஸ்தோத்திர ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு வருவோம். ஆனால் குஷ்டரோகம் பிடிச்சவன் குஷ்டரோகத்தோடு வரான், அவனை என்ன பண்ணுறார் ஆண்டவர்? அப்போ அந்த நோயை இவரால் மேற்கொள்ள முடியும், அந்த நோய் இவரை பாதிக்காதுங்கிற எண்ணங்கள் அவருக்குள்ளார இருந்ததால தான் அதை மேற்கொள்ள முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு நல்லா தெரியணும், இந்த உலகத்தில் பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது, தரித்திரம் இருக்குது, வறுமை இருக்குது, அதன் மத்தியில் தான் வாழணுமா அவ்வளோதானா அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அதன் மத்தியில் தான் வாழுறேன். இயேசு கிறிஸ்து அதன் மத்தியில் தான் வாழ்ந்தார். வாழ்ந்து அந்த குஷ்டரோகிக்கு சுகத்தை கொடுத்தார். சுகத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அதனை தொட்டு சுகமாக்கினார். தொட்டு சுகமாக்குத நிமித்தம் அவன் சொஸ்தமானான்னு பைபிள் சொல்லுது. அப்போ அவன் சொஸ்தமானானே தவிர அந்த நோய் இவருக்கு என்ன பண்ணல, வரல. அதான் மேற்கொள்ள முடியும்னு சொல்கிறேன் இன்னைக்கு. அல்லேலூயா. இப்போ என்ன பிரச்சனைனா, 40 வயசுனா இந்த ஒரு நோய், 50 வயசுனா அந்த நோய், 60 வயசுனா இந்த நோயின்னா கணக்கு வச்சுருக்காங்க தவிர எந்த வயசுலும் ஆரோக்கியம் இருக்குன்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. ஏன் சொல்லலைன்னா, இந்த உலகத்தில் அப்படிதான் இருக்கும். உலகத்தில் உபத்திரம் உண்டு சொன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னா அதன் மத்தியில வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்றாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த மாதிரி உலகத்தில் உபத்திரம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, ஆனால் நீ திடன்கொள். ஏன்னா நீ என்னால் பிறக்கப்பட்டிருக்கிற, நீ மறுபடியும் பிறந்திருக்கிற உனக்கு எந்த நோயும் அணுகாதுன்னு பைபிள் என்ன பண்ணுது. அப்போ இயேசு கிறிஸ்து அதான் தொட்டு காமிக்கிறாரு. எப்போ பாரு, ஏன்னா அந்த மலைப்பிரசங்கத்தை பிடிச்சி முடிச்சு தான் வராரு. வரும்போது பாருங்க, அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் என்ன பண்றாங்க, அவருக்கு பின்னாடி நிறைய ஜனங்கள் வராங்க. எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படும்படியே ஒரு காரியத்தை சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படும்படியே கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் மேற்கொள்ள செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப குஷ்டரோகம் தான், குஷ்டரோகம் தொட்டா என்ன பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா குஷ்டரோகம் வந்துடும். ஆனால் இவர் அதை மேற்கொள்ளுகிறவராக இருந்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து என்னையும் பார்த்து நான் சொல்லிக்கிறேன், உங்களை பார்த்து நீங்க சொல்லிக்கணும், எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாய் இந்த தேவன் என்னை மறுபடியும் பிறக்க வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்போ குஷ்டரோகமோ எந்த ரோகமாக இருந்தாலும் என்ன ஒன்றும் ஆமென் சொல்லலாமா? அப்போ அங்கே காமிக்கிற திரளான ஜனங்கள் வராங்க. வரும்போது அவன் கேட்குறான், கேட்கும்போது நீ சுத்தமாகு அப்படின்னு சொன்னாவே அவன் சுத்தமாகிருப்பான். ஆமாம் தானே இல்லையா? அங்கே 10 குஷ்டரோகிக்கு வரான் இல்லையா? 10 குஷ்டரோகிக்கு வரும்போது அவர் சொல்கிறாரு, நீ போய் உன் ஆசாரியன் காமிச்சிட்டு போ,
அப்படின்னா என்ன அர்த்தம்? போகும்போதே அவனுக்கு சுகமாயிடு, நீ போங்கிறார். அதே மாதிரி இங்கே சொல்லிருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஏன் தெரியுமா? இந்த நோய் எல்லாரையும் வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்குப்பா. எல்லாரும் பார்க்குறீங்கல்ல, இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான், எவ்வளோ பிரச்சனை அடைஞ்சான். இப்போ எல்லாருமே இவனை ஒதுக்கி வச்சுக்கிறீங்க. இவன் ஒதுக்கப்பட்டவன் அல்ல, இவன் உங்களை மாதிரி வாழக்கூடியவன். இவனை நான் வாழ வைக்க போகிறேன்னு அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் வாழ வச்சார். இன்றைக்கி நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய உறவு மத்தியில் நம்மளை ஒதுக்கி வச்சுருக்கிறாங்கன்னா, ஐயோ ஒதுக்கி வச்சுட்டான்னு யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. இல்லை, அவர்கள் மத்தியில் கர்த்தர் என்னை எல்லாவற்றையும் மேற்கொண்டு என்னை வாழ வைக்க போகிறார். என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் என்ன தான் பண்ணும்? அந்த மாலை வேலை உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா? பாத்திரம் நிரம்பும், எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவேன். சொல்லுங்கள், பாத்திரம் நிரம்பும், எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவேன், எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியா. அப்போ இங்கே ஒரு மனுஷன் நோயில் இருக்கிறான், அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேற்கொள்ளுகிறார். இன்னைக்கு நீங்களும் அவரால் பிறந்திருக்கிறோம். நீங்களும் நானும் எதுவாக இருந்தாலும் நம்மளால் மேற்கொள்ள முடியுங்கிற எண்ணம் நமக்குள்ளார வரணுமே தவிர, ஐயோ அவ்வளோதானே இல்லைங்களா? இந்த கொரோனா வரும்போது தும்முனாவே போச்சு. என்ன பண்ணுச்சு? பக்கத்தில் ஒருத்தவங்க தும்முனாவே போச்சு. உடனே நமக்கு ஒரு மாதிரியா கரகரகரன்னு தோணும். நம்ம தானே? என்னங்க சார் ஒன்றுமே அப்படிலாம் நீங்கள் தோணாத மாதிரி இருக்கீங்களே. மாஸ்க் போட்டு பக்கத்தில் வந்து தும்புறான் பாரு அவன், அப்படி இல்லையா? பக்கத்தில் வந்து தும்புறான் பாரு, இரும்புறான் பாருன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இங்கே சொல்கிற குஷ்டரோகம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கும். ஆனால் இவங்க சொல்கிறார் வராது. சொல்லுங்கள், வராது. எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாய் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நோய் நம்மளை ஒன்றும் ஐயோங்க ஒரே வலியாக இருக்குது, குடைச்சலா குடையுது, அதை சொல்ல ஆண்டவர். உபத்திரம் உண்டு, நீ திடன்கொள். அந்த நோய்க்கு பயந்துராத, நீ யார் என்பதை நீ நிதானித்து அறி. ஹல்லேலூயா. நீங்கள் யார், நான் யாரு, நான் என்னைக்கு புரிந்து கொள்கிறனோ அறிந்து கொள்கிறனோ, என் தேவன் யாருன்னு புரிந்து கொள்ளணும் அறிந்து கொள்கிறனோ, அப்போ தான் நான் மேற்கொள்ளவே முடியும். ஆமென். இன்னைக்கு அவர் இயேசு நோயை மேற்கொண்டது போல நான் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறேன். என்ன வந்தாலும் அதை நான் மேற்கொள்ளுவேன். சத்தத்தே காணுமே. நான் சொல்லுங்கள், நான் மேற்கொள்ளுவேன், நான் மேற்கொள்ளுவேன், நான் மேற்கொள்ளுவேன். ஆமென். சரி, இப்போ நோயை மேற்கொண்டாச்சு. இந்த பிசாசை என்ன பண்ணலாம்? ஏன்னா வந்துக்கிட்டே இருக்குது பிசாசு. நம்ம அது என்னவோ அந்த ஒரு காரியம் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா பிசாசு நல்ல மனுஷன், நம்ம சபையில் இருக்க எல்லாரும் நல்ல மனுஷன், எல்லாமே நல்ல மனுஷன். ஆனால் ஏதோ ஒரு குணத்தை என்ன பண்ணுறா பிசாசு? கலைகளை விதைச்சிட்டு போயிடுறான் இல்லையா? ஒருத்தமா என்னது விதைச்சிட்டு படுத்து தூங்கிடுறான். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான் போய் அதில் அதே மாதிரி எனக்கு நல்லா தான் வராங்க, நல்லா தான் ஆராதிக்கிறாங்க. ஆனால் போன பிறகு எவனோ விதைச்சிட்றான். என்னத்தை விதைச்சிட்றான்? கலையை என்ன பண்ணுறான்? எவனோ விதைச்சிட்றான். இந்த வாரம் ஒரு மாதிரியே வருது, அடுத்த வாரம் ஒரு மாதிரி என்ன பண்ணுது? ஆமாம் தானே? ஏன்னா ஏதோ பிசாசு கலையை என்ன பண்ணுறாங்க? விதைச்சிட்றான். அப்போ கலையை விதைக்கிறவன் மற்ற உரிய காரியத்துடைய கலையை விதைக்க மாட்டான். சபையில் இருக்கிற காரியத்துக்கு கலையை என்ன பண்ணுறான்? புரியுதுங்களா? இப்போ ஒரு குடும்பத்தில் மற்ற பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை கலையை விதைக்க மாட்டான். உன் குடும்பத்தில் அவங்க ஒன்றை பற்றி சொல்கிறாங்க இப்படி சொல்ல மாட்டான். சபையில் இருக்கிறவங்க தான் கலையை என்ன பண்ணுறான்? விதைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு இந்த பிசாசை உன்னால் மேற்கொள்ள சொல்லுங்கள், பிசாசை மேற்கொள்ள முடியும். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் தான், 28லேருந்து 32. சரி, இங்கே பிசாசு 2 மனுஷன் சொல்லுது. ஒரு இடத்துல ஒரு ஆளை மட்டும் சொல்லும், இந்த இடத்துல 2 பேரை சொல்லுது. ஆனால் ஒரே சம்பவம் தான், ஆனால் கொஞ்சம் முரண்பாடாக வர மாதிரி இருக்கும். அது முரண்பாடாக வரல. இப்போ நம்ம சில நேரங்களில் சில காரியத்தை இப்போ நம்ம இந்த அறிவிப்புகள் சொன்னோம் இல்லையா, 12 மணி நேரம் ஜெபத்தை பற்றி சொன்னோம் இல்லையா, சில பேருக்கு சிலது புரிஞ்சிருக்கும், சிலதுக்கு சிலது புரிஞ்சிருக்காது. உங்களுக்கு எதை புரிஞ்சுது அதை தான் நீங்கள் போய் சொல்லுவீங்க. இன்னொரு என்ன புரிஞ்சு அதை பண்ணுவாங்க. அப்போ இங்கே மத்தேயுவுக்கும் மார்க்குக்கும் இவருக்கு புரிஞ்சுதான் இவர் எழுதியிருக்கிறார், அவருக்கு புரிஞ்சுது அவர் என்ன பண்ணிருக்காரு இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு ஐயோ இதில் 2 பேர்னு சொல்கிறாங்க, இதில் 1 பேர்னு சொல்கிறா, இதில் டவுட் வரக்கூடாது. 1 ஆளோ 2 ஆளோ நமக்கு பாயிண்ட் என்ன? பிசாசு பிரச்சனை. என்னது? பிசாசு பிரச்சனை. அப்போ பிசாசு பிரச்சனை எப்படி அவர் டீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது, பிசாசு பிரச்சனை அவர் டீல் பண்ணுறது பிசாசு டீலிங்க்கு வருது. பிசாசுக்கு என்ன டீலிங்க்கு? அப்போ படிங்க, முதல் வசனம் படிப்பான். அவர் அக்கறையிலே கெர்கெசனேர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேதக்கல்லையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராக இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும், அப்போ அவன் 2 பேரும் கொடுமையான ஆளாக இருந்தால அந்த பக்கம் யாருமே தலை வச்சு கூட படுக்கலை. ஆனால் இவர் என்ன பண்ணுறார்? கரையை விட்டு
இறங்கி போறார். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வருமுன்னு எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று. அவன் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு நினச்சிருக்கான் போல் இருக்கு. இன்னும் காலம் முடியல, அதுக்குள்ளார நீங்கள் என்னை துரத்த போகிறீங்களான்னு அவன் கேட்குறான். வேதனைப்படுத்த வந்தீரோன்னு கேட்குறான். அதுக்கு அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேக பண்டிகைகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டு, அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. என்ன 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 சொல்லுது? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் துரத்துறீன்னா இவர் என்னமோ மன்னிச்சு விட்டுற மாதிரி இல்லையா, பாவத்தை மன்னிக்கிற மாதிரி. அது நினச்சி என்ன பிசாசு என்ன மன்னிச்சிடுற போல் இருக்கு. நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா நான் அப்படியே வாழ்ந்துடுறேன். நீங்கள் துரத்துறீங்கன்னா 2 ஆப்ஷன் வைக்குது. இவர் சொல்கிறாரு, உன்னை மன்னிக்கிறதுக்காக நான் வரலப்பா, உன்னை துரத்துறதுக்காக வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ சபையில் இருக்க பிசாசு என்ன பண்ணும்? துரத்தணும். அதை மன்னிச்சுட்டு உட்கார வைக்கிறது இல்லை. இந்த பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அப்போ யோசிச்சு ஏன் சொல்ல வரேன்னா, அங்கே நோயை மேற்கொண்டார். இப்போ நோய் சரீரத்தில் அப்படியே இருக்குது இல்லையா? இப்போ இங்கே பார்க்கும்போது அந்த 2 பேர் தன்னை காயப்படுத்திக்கிட்டு அந்த ஒரு மாதிரி அலங்கோலமாக இருக்கிறான். அங்கே தெரியுது சபையில் வர ஜனங்கள் நல்லா தான் வருது. இங்கேயாவது அவனுக்கு கண்ணா புண்ணான்னு இருக்கிறான், நமக்கு தெரியுது. இப்போ தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் சொல்கிறேன், தெரியலனாலும் அதை ஓட வைக்கிறோம். ஒன்றுப்பா. அப்போது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு. 2 ஆப்ஷன் வைக்குது. ஒன்று, துரத்துனீங்கன்னா அங்கே போயிடுறேன், துரத்தலைன்னா இங்கேயே இருந்துடுறேன். எப்படி எப்படி பாருங்களேன். அது பிசாசு பாருங்க, இங்கே என்னை விட்டு நான் போகிறேன் அப்படின்லாம் சொல்லலை, ஒரு ஆப்ஷனோட தான் என்ன பண்ணுது. அதான் பைபிள் சொல்லுது, பிசாசு அவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிஞ்சிக்கிட்டே இருக்கிறான், அப்படியே போயிட்டே இருக்கிறான். அப்போ எப்படி அதை மேற்கொள்றது? நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், அவன் யார் பக்கம் வரவே இது மாதிரி அம்மன் சொல்றது. அப்போ துரத்துவீரானால் ஒரு ஆப்ஷன் கொடுக்குற ஆண்டவர் ஆப்ஷனே வைக்கல. என்ன பண்ணல சொல்லுங்க? நாமளும் ஆப்ஷன் வைக்கவே கூடாது பிசாசுக்கு. ஆப்ஷன் வைக்க. அப்போ பிசாசு நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற எண்ணம் நமக்குள்ளார வரணும். மாறாக அதை நான் மேற்கொள்ள முடியும்னு நமக்கு நம்பணும். ஏன்னா அந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த பக்கம் யாருமே யாரும் போகலை, யாருமே போகலை. ஆனால் இயேசு போறார். ஏன் தெரியுமா? யாரும் போக முடியாத அளவுக்கு அவங்க 2 பேரும் அம்மா ஆச்சரியம் பண்ணி வச்சுக்கிறான். அவனை எப்படியாவது என்ன பண்ணும்? துரத்தணும். சொல்லுங்க, துரத்தணும். என் வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வருகிற எல்லா காரியத்தையும் நான் மேற்கொள்ளுவேன். ஆமென். அப்போ பாருங்க, அங்கே ஒரு மனுஷன் 2 பேரை வாழ்க்கையில் நல்லா வாழக்கூடிய ஒருத்தவனை 2 பேரையும் வாழ விடாமல் ஆக்கி பிரேத கலரில் படுக்க வச்சு, சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அவன் தன்னை காயப்படுத்தி கொண்டு இப்படிப்பட்ட காரியத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அன்றைய தினத்தில் அந்த 2 நபர்களுக்கு கர்த்தர் விடுதலை என்ன பண்ணார்? அப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன், பிசாசு வந்தால் கூட அதை நம்மளால் மேற்கொள்ள மேற்கொள்ள முடியும். அப்போ எப்படி மேற்கொண்டார் இயேசு? அதற்கு அவர் என்ன சொன்னார்? போங்கள் என்றார். அல்லேலூயா. போயிடுச்சு. என்ன பண்ணிடுச்சு? அப்போ நாம் பிசாசு சுற்றி திரியிறான் இல்லையா, அவனை நான் எப்படி மேற்கொள்வது? போ பிசாசு அப்படின்னா என்ன பண்ணுறான்? சத்தத்தை காணுவேன். ஏன் தெரியுமா? நம்ம பெரியார் இல்லை, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். திரும்ப ஆமேன் சொல்றது, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். அவன் சுற்றி சுற்றி வரான், நான் என்ன பண்ணுறேன்? என்ன சுற்றி சுற்றி நானும் வந்துட்டு இருக்கிறேன். இல்லைடா போ அப்படின்னா என்ன பண்ணுவான்? அவன் சத்தத்தை காணுமே. சொல்லுங்க, போனா போயிடுவான், என்கிட்ட வரவே மாட்டான், என் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். இப்போ நோயையும் மேற்கொள்ளுவேன், பிசாசின் கிரியைகளையும் மேற்கொள்ளுவேன். சொல்லுங்க, நோயையும் மேற்கொள்ளுவேன், பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ளுவேன். நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், பிசாசின் கிரியைகளை வேரோடு அறுத்து போடுவேன். இந்த புதிய ஏற்பாடு சபையில் இருக்கிற அப்படி கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறேன். ஆமென். மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தோம்னா அவரும் அப்படியே தான் சொல்லியிருப்பாரு, நல்லா விவரித்து சொல்லியிருப்பார். 5ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன். இங்கே அப்படியே அசுத்தாவின்னு சொல்லி பிசாசன் காமிக்கும். அங்கே எப்படி திறத்துறாரு பாருங்க. 8ஆம் வசனம் 5:8. ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு
போ என்று. ஆமென். அப்ப சொன்ன உடனே என்ன பண்ணுது அது? சொல்லுங்க. சொன்ன உடனே புறப்பட்டு போகுது. இங்க 2 பேரை சொல்லுது. இங்க லேகியோன் இல்லையா? இங்க அப்போது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலே துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும். அங்கே சொல்லும்போது அங்கே ஆப்ஷன் வைக்கல. இங்கே அங்கே என்ன பண்ணுறான்? என்னை துரத்தி விட்டுறாத, நான் இப்படியே வாழ்ந்துட்டு என்ன பண்ணுறேன் போகிறேன்றான்னு ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. அந்த பிசாசுகள்லாம் அவர் நோக்கி பண்டிகைகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்கு எங்களை அனுப்புவோம் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அந்த அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய அப்பா எத்தனை சொல்கிறேன். அங்கே பார்க்கும்போது சாதாரணமாக தான் தெரியுது, ஆனால் அது 2000 பன்றிக்குள்ளார போகுது. இப்போ பிசாசு எல்லாத்தையும் தடை பண்ணி வச்சு நமக்கு வர வேண்டிய 2000 விசுவாசியை தடை பண்ணி வச்சுக்கிறான். அப்போ யோசிச்சு பாருங்க, பார்க்குறது சிம்பிளாக தெரியுது, அவன் 2000 பேரை தடை பண்ணி வச்சுக்கிறான். இப்போ நமக்கு நல்லா விளங்குற மாதிரி சொல்லணும் வச்சிங்களேன். நம்ம சபைக்கு ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்க, அவங்க வராங்க, அவங்க சாதாரண போவாங்க. ஆனால் அவர்கள் எத்தனை பேர் தடை பண்ணி வச்சுருப்பாங்க தெரியுமா? வரேன்னு சொன்னால் கூட நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் நீ இருன்னு சொல்கிற ஆள்லாம் இருக்குது. புரியுதுங்களா? இந்த வாரம் வர வேணாம், நீ அடுத்த வாரம் சொல்கிற ஆளும் நீங்கள் புதுசாக தெரியுது உங்களுக்கு. அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுது? அப்போ நம்ம சபைக்கு வரவங்க எல்லாருமே அவங்க ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அங்கே அங்கே அப்படி தான் கட்டி வச்சுருக்காங்க. அந்த லேகியோன் பிசாசு அந்த அந்த ஒரு காரியமும் யாருக்கும் நன்மை போகாதவர் கட்டி வச்சுக்கிறான். ஆனால் அவ்வளோ பெரிய கட்டை இயேசு கிறிஸ்து அங்கே உடைச்சி என்ன பண்ணுறாரு? இன்னைக்கு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நமக்கு சபைக்கு விரோதமாய், நம்முடைய காரியங்களுக்கு விரோதமாய், நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட காரியங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தை என்ன பண்ணாத நம்ம நிர்மூலமாக்குறோம். ஏன் தெரியுமா நிர்மூலமாக்குறோம்? நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் பிறந்திருக்கிற என்ன, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் எண்ணம் உணர்வு இல்லாதபடியே பிசாசு வச்சுக்கிறான். மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன? பாவத்துக்கு மரித்து நீதியின் தேவனுக்கு பிழைச்சிருக்கு. நீதியின் தேவனுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆளு, ஆனா எப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான்? பாவத்துக்கு மரித்தவன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எண்ணத்துல பாவம், சிந்தையில பாவம், பேச்சில பாவம், நடக்கையில பாவம். ஆனா அவன் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? அவன் கண்டிப்பா நீதியின் பிள்ளையா இருக்கணும். நீதியின் தேவனுக்கு உகந்த பிள்ளையா என்ன பண்ணும்? அப்ப யோசிச்சு பாருங்க இன்னைக்கு. அதெல்லாம் ஏன்னா அந்த பிசாசு அவனை என்ன மழுங்க அடிச்சிடறான். பிசாசு என்ன பண்றான்? அவனை மழுங்கி போன கத்தி எப்படி ஒன்று வெட்டாதோ அதே போல் அவனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் நம்ம சபை நிறைய பேர் இருக்கிறாங்க, எந்த பிரயோஜனமும். ஆனால் இயேசு கிறிஸ்து நாமத்தான் அப்படி பிசாசு காரியத்தை நிர்மூலம் எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது. அப்போ இங்கே சொல்கிறாரு, உலகத்தில் உபத்திரம் உண்டுப்பா, உன் சபையில் இப்படிலாம் இருக்குன்னா, ஆனால் நீ பயந்துடாத, நீ நடுங்கிடாத. நீ என்ன பண்ணு, நான் உலகத்தை ஜெயிச்சு ஆண்டவர் இருக்கிறேன், நீ என் மூலமாக பிறந்திருக்கிற, என் மூலமாக நீ பிறந்ததால நீ எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும், நீ சாதிக்க முடியும், இவர்கள் எல்லாவற்றையும் நீ சரியான பாதையில் நடத்த. ஏன்னா அந்த அந்த ஒரு ஆள் இல்லையா, ஒரு ஆள் சொல்லுது இல்லையா, அவனுக்குள்ளார அநேக லேகியோன் பிசாசு இருக்குது. நீங்கள் பார்த்தோன்னா தெரியும், அவனுடைய காரியங்கள் முடிஞ்சு போகும்போது பார்த்தோன்னா அப்போதான் அவன் எங்கே இருக்கிறனே அவனுக்கு என்ன பண்ணுது. அப்போ இந்த மாலை வேலை நமக்கும் சில காரியங்களை புரிஞ்சாகணும். நான் எந்த நிலைக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார், எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக என்னை முன்கூர்த்தன்னு நிறைய பேருக்கு என்ன பண்ண மாட்டாங்குது, தெரிய மாட்டேங்க. அதில் தான் சாதாரணமாக ஏதோ சாப்பிட்றோம், ஏதோ பேசுகிறோம், எப்படியோ வாடுறோம், எப்படினாலும் வாழலாங்கிற கதைக்கு போயிட்டோம். ஆனால் இப்படி இல்லை, தேவனால் பிறந்திருக்கிறேன்னா இப்படி தான் வாழணும் ஒரு வரையறை என்ன பண்ணிருக்காரு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை தான் இயேசு கிறிஸ்து ஏன் மனுஷனா பிறந்தாருன்னா அப்படி சொல்லும்போது, மனுஷன் எப்படி வாழணும்னு மனுஷனுக்கு தெரியல. மனுஷனுக்கு தெரியல, அந்த மனுஷன் எப்படி வாழணும்னு மனுஷனா வாழ்ந்து காண்பிக்கிறார். அந்த காண்பிக்கும் போதுதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் என்ன பண்ணுது. இன்னைக்கு நாமும் மனுஷனா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ரட்சிக்கப்படாத மனுஷனா, பாவத்திற்கு மனுஷனா வாழ்ந்தோம்னா எப்படினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதால இப்படிதான் வாழணும், இப்படிதான் மேற்கொள்ளணும், இப்படிதான் சாதிக்கணும்னு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அந்த கற்றுக் கொடுக்கும் போது நம்ம நல்லா விளைக்கணும். நான் கற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே சென்று அவர் எப்படி எல்லாவற்றையும் மேற்கொண்டாரோ அதே போலையும் நானும் எல்லாவற்றையும் மேற்கொள்ள போறேன், மேற்கொள்ள முடியும். ஆமென் சொல்றது.
அப்ப இங்க அழகா சொல்றாரு பாருங்க, பன்றிகளுக்குள்ள போயின்னா உடனே ஏறக்குறை 2000 பன்றிகளுக்குள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலிலே அமிழ்ந்து. இன்னைக்கு முடிவு, பிசாசுக்கு முடிவு. இயேசு நாமத்தில் சொல்ற பிசாசுக்கு. அப்ப பிள்ளைகளை மறுபடியும் பிறந்தானுக்கு ஒரு எண்ணம் இல்லாம, ஆண்டவர் குறித்த எண்ணம் இல்லாம, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களை தெளிவு இல்லாமலே ஜனங்கள் என்ன பண்றாங்க, ஏதோ வரேன், ஏதோ பாடுறேன், ஏதோ ஆராதிக்கிறேன், ஆமேன்னு சொல்லும்போது ஆமேன், அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா ஒன்றும் சொல்லணும், அப்படி கம்முன்னு உட்காந்துட்டு இல்லை இல்லை இல்லை, இந்த என் தேவன் யார் தெரியுமா, அண்ட சராசரி உண்டாக்குன தேவன். நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். அவருடைய பிள்ளையா இருக்கிறதால நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும், சாதிக்க முடியும். எது வந்தாலும் சரி தப்புன்னு புரிந்து கொள்ளவும் முடியும். ஆமேன் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ அவனை பற்றி சொல்லுது பாருங்க படிக்கும்போது. அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவருடைய கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கூடாமல், நீ உன் இனத்தாரத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நீ இப்படியே வாழ்ந்துட்ட, உனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, உனக்கு உறவுகள் இருக்குது, அவர்கள் மத்தியில் போய் நீ வாழ்ந்து இப்படிலாம் நடந்த சம்பவத்தை பற்றி என்ன பண்ண அவர்களுக்கு சொல்லு. அல்லேலூயா. அதுதான் சுவிசேஷம். அதுதான் இயேசு என்னை விடுதலையாக்குனார், இயேசு என்னை விடுதலையாக்குனார், இயேசு என்னை விடுதலையாக்குனார். இந்த மாலை வேலை உங்களை சொல்கிறேன், இயேசு நம்மை விடுதலையாக்கி எல்லாவற்றையும் மேற்கொள்ள செய்ய இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அப்போ ஜெயிக்க போகிறேன் அப்படின்னாவே நமக்கு புரிஞ்சிடணும், ஏப்பா ஜெயிச்சாப்பா என்னோட என்ன பண்ணுறாரு இருக்கிறாமே. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? அல்லேலூயா. அதே போல் குற்றம் சாட்டலான்னே நிறைய பேர் திரிவாங்க ஊரில். குற்றம் சாட்டுறதுக்குன்னு எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலான்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்து குற்றம் கண்டுபிடிக்க தான் ஒரு சம்பவம் வருது. என்ன சம்பவம் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே ஏதுனா. என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லும்போது, விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண். அந்த பெண்ணை அப்படியே கொண்டு வந்து யார்கிட்ட கொண்டு வரான்? இயேசுகிட்ட கொண்டு வரான். சொல்லும்போது 4ஆம் வசனம் பாருங்களேன். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? அப்போ என்னன்னா, மோசே கட்டளை தெரியுது. அந்த மோசே கட்டளை தெரிஞ்சு அவன் என்ன பண்ணணும், அவனே பிடிச்சி அவனே என்ன பண்ணும், கல்லெறியணும். ஆனால் எங்கே வரான்? இயேசுகிட்ட. ஏன் தெரியுமா? ஏன் வரான்? இயேசுகிட்ட என்னத்த குற்றத்தை கண்டுபிடிக்கலான்னு. இன்றைக்கி நம்மகிட்டையும் நம்ம கிறிஸ்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. அவன் என்ன தப்பு பண்ணாலும் ஒரு பிரச்சனையுமே. ஆனால் நாம ஒரு தப்புன்னா அதே என்ன பண்ணுவான்? அதான் நம்ம தப்பு பண்ணுறதுக்காக இல்லை, தப்பு பண்ணாமல் இருக்கும்போதும் யாராவது குற்றம் சாட்டுறாங்கன்னா அந்த குற்றத்தை எப்படி மேற்கொள்ளும் நமக்கு நல்லா. அப்போ இங்கே யோசிச்சு பாருங்க, கையங்காலமாக பிடிக்கப்பட்ட பெண்ணை கொண்டு வந்து நீ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். என்ன சொல்கிறேன்னு கேட்கறத காட்டிலும் மோசே இப்படி தான் சொல்கிறாரு, அதை செய்கிறதா நீங்கள் என்ன சாதனை செய்ய போகிறேன் அப்படிங்கிறான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்க அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாரு. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவர் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அப்போ இன்னைக்கு நம்மளை குற்றம் சாட்டுவதற்கு நிறைய பேர் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா பிசாசு நம்மளை குற்றம் சாட்டிகிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும். ஏன்னா நம்ம சொல்கிறோம், நம்ம தேவனெல்லாம் பிறந்திருக்கிறேன், நான் முன்னேற முடியும், நான் சாதிக்க முடியும், நான் இப்படி வாழ்ந்திருப்பேன், இயேசு நாமத்தால் உயர்ந்திருப்பேன், இயேசு நாம சொல்லும்போது அவன் சொல்லுவான், இன்னைக்கு என்னமோ புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்கிற, நீ பண்ணதில் உனக்கு தெரியலையே அப்படின்னு என்ன பண்ணுவோம், அதை நம்மள்கிட்ட ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பான். ஞாபகப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோ வசனங்களை வைத்து நாம் மேற்கொள்ள வருவோம். ஆனால் அவன் ஒரு விஷயத்தை வச்சு நம்மளாம் என்ன பண்ணுவான், எப்படி ஒரு பெரிய பலூனில் லேசாக ஓட்ட போட்டால் அதில் எந்த பலனும் இல்லாமல் அந்த பலூன் காத்து போகுதோ, அதே போல் நமக்குள்ளார விசுவாசம் மேலே எழும்பும்போது அவன் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி நம்மளை குற்றப்படுத்துவான். அந்த குற்றப்படுத்தும் போது தான் நீங்கள் முடிவு பண்ணணும். என்ன முடிவு பண்ணி தெரியுமா? நான் தேவனால் பிறந்திருக்கிறேன் அப்படின்னா என்னன்னா, நான் பாவத்துக்கு மரிச்சிருக்கிறேன், நான் நீதிக்கு என்ன பண்ணிருக்கிறேன், பிழைச்சிருக்கிறேன். ஆமென். அப்போ ஒவ்வொரு முறையும் பிசாசு குற்றம் சாட்டப்படும் போதெல்லாம் நான் முடிவு பண்ணிக்கணும், நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியே மறுபடியும் என்ன பண்ணிருக்கேன்,
பிறந்திருக்கிறேன். அப்பனா என்னன்னா, இனி நான் பாவம் செய்யவே மாட்டேன். ஏன்னா பாவத்துக்கு என்ன பண்ணிட்டேன்னா மறிச்சிட்டேன். பாவம் என்ன என்ன பண்ணுருச்சு என்னிட மறிச்சிச்சு. நான் நீதியில் என்ன பண்ணிருக்கேன், பிழைச்சிருக்கிறேன். அப்போ நீதியில் பிழைச்சதால, நீதியின் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதால பாவம் என்னை ஒன்றும் பண்ணாது. மாறாக நான் பாவத்திற்குள்ளார போகவும் முடியாது. சவால் தான். எது பேர் அம்மன் சொல்றது. அப்போ இங்கே சொல்றாரு பாருங்க. அப்போ எங்கே என்ன பிரச்சனை, பாவத்தில் கையும் களவும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிருந்தால வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது ஆண்டவர் எப்படி கேட்டாங்க, சட்டம் சொல்லுது அவனை கல்லெறிஞ்சு கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருந்தா பரவாயில்ல. குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே கேட்குறாங்க, சட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக இல்லை. அப்போ இங்கே என்ன பண்ணுறாரு, சட்டத்தை நிறைவேற்றதை காட்டிலும் அந்த குற்றம் கண்டுபிடிக்கிறான் இல்லையா, என்ன குற்றம் கண்டுபிடிக்க வர இல்லையா, நீ என்ன மாதிரி குற்றத்தில் இருக்கிறங்க தான் நீ முதல்ல புரிஞ்சு நீ மனம் திரும்புங்கிறாரு. அப்போ சூசகமாக சொல்கிறார், யார் பாவம் பண்ணே நீங்கள் கல்லெறிஞ்சு போட்டு போங்கப்பா. மோசஸ் சொல்கிறது கரெக்டு தான். சட்டத்தை லாவை கொடுத்துட்டு லாவை பேசுகிறான், வந்து லா கொடுத்து விட்டே லா பேசுகிறான் இல்லையா. இவர் லா கொடுத்தவர் லாவை பற்றி பேசாமல் அதுக்குரிய பதிலை சொல்கிறார். நீ குற்றம் இல்லையா, யார் குற்றம் இல்லையா, நீ என்ன பண்ணு, கல்லெறிஞ்சு கொள்ளுங்க. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே என்றால் இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரியை தவிர வேறொருவையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவன், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ இனி. ஆமென். திரும்ப திரும்ப நம்ம கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்ன தெரியுமா, இனி பாவம் செய்ய. பாவம் செஞ்சுட்டா என்ன பண்ணுறது, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணும். அப்படி பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டோம்னா நாம் தேவன்கிட்ட இரக்கம் பெறுவோம். ஆனால் பாவத்தையே அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொன்னோம்னா வாழ்வு கிடையாது. அப்போ இன்னைக்கு சாக்கு போக்கு சொல்லாமல் ஆண்டவர் நமக்கு உணர்வு வரும்போது அந்த உணர்வில் அந்த பாவத்தை அறிக்கை செய்துட்டு அதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோன்னா நாம் இரக்கத்தில் வாழ முடியுமாமேன். அப்போ இந்த மகளுக்கு ஒரு மிகப்பெரிய இரக்கத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, என்ன எப்படி இரக்கத்தை கொடுக்குறாரு, இனி நீ நம்மளை பார்த்து அதான் சொல்கிறான், இது வரைக்கும் நீ செஞ்சிட்டியாப்பா, இன்னைக்கு மனம் திரும்புறியா, இனி நீ பாவம், ஒரே வார்த்தை தான், இனி நீ பாவம் செய்யாதே. அப்போ ஏன் பாவம் செய்யாதன்னா, நீ பாவத்திற்கு மறிச்சிருக்கிறப்பா. பாவம் ஒன்றை மேற்கொள்ளாது. பாவம் ஒன்றை கொள்ளாதுன்னா நீ பாவத்துக்கு மறிச்சதால ஒன்றை மேற்கொள்ளாது. மறிக்கலைன்னா பாவம் என்ன பண்ணுறோம். மாலவேல் நம்மளை பார்த்து கத்த சொல்கிறாரு, நீ பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைச்சிருக்கிற, அதனால பாவம் ஒன்றை மேற்கொள்ளவே முடியும். சொல்லுங்க, பாவம் என்ன மேற்கொள்ளாது. யார் என்ன குற்றப்படுத்த முடியாது, யாரும் என்ன ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது. ஆமென். அப்போ நீ நல்லா விளைவிக்கணும், யாரும் என்ன குற்றம் முடியாது, ஆக்கினை தீர்ப்புகளை நடத்தவும் முடியாது. ஏன்னா நான் தேவனால் மறுபடியும் சொல்லுங்க, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். சொல்லுங்க, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். சரி, இன்னொரு வசனத்தை பார்த்து முடிச்சிடும். நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நோயை மேற்கொள்ள முடியும் தெரியுது, பிசாசை மேற்கொள்ள முடியும் தெரியுது, இந்த மாதிரி பாவத்தை மேற்கொள்ள முடியும், குற்றச்சாட்டத்தை மேற்கொள்ள முடியும். ஒரே அடையாளம் என்னன்னா, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். ஒரே தகுதி என்ன, தேவனால் நான் பிறந்திருக்கிறேன். ஆமென். அப்போ நாமும் நம்மளை குற்றப்படுத்த கூடாது. ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணுவோம், இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து இங்கே சொல்கிறார், இன்னொரு காரியத்தை பார்ப்போம். நம்முடைய தொழிலோ நம்முடைய கையின் பிரயாசத்திலையோ வெற்றி பெற முடியாமல் இருக்குது, ஒரே தோல்வியாக இருக்குது. இதை செஞ்சு சரி பண்ணலாம், அதை செஞ்சு சரி பண்ணலாம், இப்படி செஞ்சிடலாம், அப்படி பண்ணலாம்னு ஏதோ நம்ம ட்ரை பண்ணுறோம், எல்லாத்திலையும் விழுந்து விழுந்து போகிறோம். அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுமே இல்லைனாலும் நம்ம ஆசீர்வதிக்க ஒரு கடவுள் இருக்கிறார், நம்ம பெருக்கத்துக்குள்ளார ஒரு கடவுள் இருக்கிறார். ஏன் நமக்குள்ளார நம்ம எப்போ என்ன பண்ணோம், அப்போ கையின் பிரயாசத்தில் வெற்றி பெற முடியும், நம்முடைய வேலையின் தளத்தை நம்ம வெற்றி பெற முடியும், ஒரு பிஸ்னஸ் நம்ம வெற்றி பெற முடியும். பைபிள் என்ன பண்ணுது சொல்லு. அதுக்காக தான் உதாரணம் பேதுருவை பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் லூக்கா 5:1 வாசிக்கட்டுமா. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்போது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை
அலசி கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணார். இயேசு வரும்போதெல்லாம் திரளான கூட்டங்கள் வருது இல்லையா? அப்போ வரும்போதெல்லாம் அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பிரசங்கம் பண்ணும்போது ஒரு பிரசங்கம் பண்ணுவதற்கு பார்க்குறாரு, 2 போட்டு நிற்குது. 2 போட்டு நிற்கும்போது அதில் ஒரு போட்டை என்ன பண்ணுறாரு, அது ஏறி உட்காந்து தள்ள சொல்கிறாரு. அது யார் போட்டாக இருக்குது? யார் போட்டாக இருக்குது? இன்றைக்கி நமக்கு அதாவது பிஸ்னஸோ இல்லை வேலை வாய்ப்போ ஒரு படிப்போ ஒரு காரியத்தில் நம்ம கர்த்தர் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, கொடுக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இங்கே சொல்கிறாரு பாருங்க, சீமோனுதாய் இருந்து அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணார். போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை பார்க்குறார். சீமோனை என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. ஏன் சீமோனை பார்த்துட்டு இருக்கிறாரு? ஏன்னா சீமோனை பற்றி சொல்லுது பாருங்க, இவன் சொல்கிறான் பாருங்க 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுது நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்பட. அப்படின்னா நைட்டு பூரா மீன் பிடிச்சிட்டு வரான். அந்த மீன் படகுகளில் தான் உட்காந்து என்ன பண்ணுற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணுறாரு. போதகம் பண்ணும்போது என்ன பண்ணுறான், வலையை பிடிச்சி அலசிக்கிட்டு வெறுமையாக வாழ்க்கையை வெறுத்து போய், ஏன்னா இரவு முழுக்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இரவு முழுக்க கண்ணு முழிச்சு வேலை செஞ்சுட்டு வேலை செஞ்சு வரும்போது அதற்குரிய பணம் ஒரு கூலி ஒன்றுமே வராமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அதாவது சரீர பலவீனத்தை காட்டிலும் மனதளவில் அவனுக்குள்ளார தைரியம் என்ன பண்ணிருக்கான் அவனுக்கு அற்று. இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ சரீரத்தில் ஒருவேளை வயதாயிடுச்சு நீ யோசிச்சுட்டு நீ உட்காந்துருக்கிறியோ, இல்லை மனதளவில் நீ பாதிக்கப்பட்டு உட்காந்துருக்கிறியோ, அது எல்லாவற்றிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு என்ன பண்ணுற விடுதலையை கொடுக்குறாராமே. அப்போ இங்கே சொல்கிறாரு பாருங்க, அவன் இரவு முழுக்க அவன் மீன் பிடிக்க போய் மீன் பிடிக்க முடியாமல் வரான். ஆண்டவர் சொல்லக்கூடிய போதகத்தை கேட்குறான். கேட்கறது மாத்திரமல்ல, அவர் சொல்கிறாரு பாருங்க, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதுக்கு சீமோன் சொல்கிறார், அதுக்கு சீமோன், ஐயரே, ராமுது நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கீழ்ந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை போதகம் பண்ணுறத மட்டும் என்ன பண்ணுறான், கேட்குறான். 1. 2வது படகை கொடுக்குறான். இன்னைக்கு நாமளும் சரி தான், நம்முடைய படிப்பு, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய மேன்மை எல்லாம் கர்த்தர்ட்ட கொடுக்கும்போது அதை கர்த்தர் அப்படியே எடுத்து வேறு விதமாக மாற்றுவார். ஆமென். அப்போ அவனுக்கு இருந்த அந்தஸ்து, அவனுக்குரிய மேன்மை என்ன, அவனுக்கு படிப்பு என்ன, மீன் பிடிக்கிறது தான் அவனுக்கு மேன்மை இல்லைங்களா? இன்றைக்கி ஃபிஷரிஸ்லாம் படிக்கிறாங்க, அவன் அன்றைக்கி படிக்காமலே ஃபிஷரிஸ் பண்ணிருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ அவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் லெகுவாக மாற்றி சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமோ அந்த பிஸ்னஸோ என்ன வேணுமோ அதை அப்படியே ஓப்பன் பண்ண கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். என்ன சொல்கிறாரு அங்கே சீமோன் பேதுரு சொல்கிறாரு, எப்பா நீ போய் வலைகளை போடுங்கன்னு சொல்கிறாரு. போடுங்கன்னு சொல்லும்போது அவனுடைய திறமையும் அவனுடைய காரியத்தையும் தான் முதல்ல வைக்கிறான். என்ன வைக்கிறான்? முதல்ல வைக்கிறான் ராமுதும். ஏன்னா எனக்கு தானே தெரியும் இயேசு அங்கே மீன் பிடிக்கல, இயேசு ஒன்று மீன், ஆனால் பேதுரு என்ன பண்ணுறாரு மீனை. ஆனால் இங்கே என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, அவன் அதில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறான், ஆனால் அவனால் முடியல வந்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ கொஞ்சம் தள்ளிட்டு போ, வலையில் என்ன பண்ணு, போடு. அவன் சொல்லும்போது உடனே அப்படியா, என்ன போதங்க கேட்டிருக்கான் பாரு, இங்கே ரைட்டு. அந்த பிரசங்கம் உங்களுக்குள்ளார அந்த பிரசங்கத்தின் மேலே இருக்கிற அந்த 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 ஒரு நம்பிக்கையோ எண்ணமோ விசுவாசமோ அதன் மூலம் ஒரு காரியத்துக்குள்ளார போகணும். அப்படி போனாதால ஒரு பெரிய வெற்றி அடையவே முடியும். ஆமென். அப்போ அங்கே பாருங்க, அவனுக்குள்ளார ஒரு என்னன்னா, போதகம்லாம் கரெக்டு தான், நல்லா தான் போதகம் பண்ணீங்க, ஏன் போட்டில் உட்காந்து போதகம் பண்ணீங்க, சந்தோஷம், ஆசீர்வாதம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் போய் போட சொல்கிறீங்க பாருங்க, அதை மட்டும்தான் கொஞ்சம் ராங்கானப்படுது இருக்குது. ஏன் தெரியுமா, மீன் நைட்டில் போய் தான் பிடிச்சிட்டு வருவோம், முழுதும் போட்டு பார்த்தோம், வந்து பார்க்குற ஒன்று கூட இல்லை. ஆனால் நீங்கள் போதகம் பண்ணல, எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது, அதில் நான் என்ன பண்ண போகிறேன், போடுறேன். ஏன்னா ஆண்டவராக இயேசு சொல்லும்போது வலைகளை போடுங்கன்னு சொன்னார். ஆனால் சீமோன் பேதுரு என்ன தான் போடுறாரு, சும்மா போடும், வார்த்தையின்படி போடுறேன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்லன்னு நம்ம சொல்லும்போது சில நேரத்தில் செஞ்சு தான் பார்ப்போம், நல்லா வந்தால் கொஞ்சம் பீத்திக்கும், நல்லா வரலன்னா அப்படியே
கப்பு சிப்புன்னு ஆகிடும். இல்லை அப்படின்னா அதான் அங்கே நமக்கு தெரியாதா? நம்மலாம் எத்தனை வருஷம் இப்போ மீன் பிடிச்சிருக்கேன்னு தெரியுமா? இவர் இன்னைக்கு வந்து பிரசங்கம் பண்ணிட்டு அப்படி செய், இப்படி செய், அப்படி செஞ்சால் வந்துடும், இப்படி செஞ்சு அது எப்படி நமக்கு தெரியாதா அப்படின்னு போகிற ஆளும் இருக்குது. ஆனால் பேதுரு பாருங்க, கொஞ்சம் நம்பலைன்னா கூட சரி வார்த்தை சொல்லுது, நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறேன், நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு மரியாதையாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு வலைய போடுறேன். அல்லேலூயா. திரும்பவும் சொல்கிறேன், இதில் படிக்கும்போது நல்லா விளையங்கணும். ஏசு இந்த படவுல தான் இருக்கிறாரு. ஏசு எங்கே இருக்கிறாரு? படகு விட்டு வெளில வரவே. இன்னைக்கு ஏசு நமக்குள்ளார இருக்கிறார். நம்மளை விட்டு அவர் விலகவே மாட்டார். ஒவ்வொரு முறையும் வார்த்தையின்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா, வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிறோமா, வார்த்தையை நம்பிக்கிட்டு இருக்கிறோமான்னு தான் அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறாரு இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நடிக்கவும் முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் என்ன பண்ணியும், இப்போ அப்பா இப்படி தானே புள்ளிக்கு தெரியும், என் புருஷன் இப்படி தானே என் மனைவிக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ உங்கள் குடும்பத்தை அப்படி தான் தெரியும். ஆனால் அவர்கள் மத்தியிலே நீங்கள் சரியாய் வாழணுங்கிறது தான் ஆண்டவர் விரும்புறது. அல்லேலூயா. அப்போ இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாரும் ஜனங்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. பேதுருவை கூப்பிட்றாரு, வாப்பான் போட சொல்கிறாரு. கூடவே என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். இருந்து ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாரு. செய்ய சொல்லும் போது அவனுக்குள்ளார தயக்கம். ஆனாலும் அந்த தயக்கத்தின் மத்தியில் நீங்கள் வார்த்தையின்படி நான் என்ன பண்ணுறேன், போடுறேன். இந்த வார்த்தையின்படி போடுறேன்னு சொல்லி என்ன பண்ணுறான், போட ஆரம்பிக்க. அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார். அப்போது மற்ற படகுகள் இருந்த கூட்டையில் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 படகுகளை கூட்டு வந்து தான் நிற்குது. அதில் ஒரு படகுல தான் என்ன பண்ணுறாரு, அவர் உட்கார்றாரு. உட்கார்ற படகு தான் சீமோன் இது இல்லையா? அந்த சீமோனை கொண்டு தான் இன்னொரு படகுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. உங்களை கொண்டு தான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்கிறத முதல்ல நம்ம நம்பணும். ஆமென் சொல்லுது. அப்போ அந்த 2 இன்னொரு படகு அதையும் கூப்பிடுறாரு. அதுவும் சும்மாவே எத்தனை பேர் ஆமென் சொல்லுது. இன்னைக்கு நம்ம மூலமாக நம்ம குடும்பத்திலேயோ நம்முடைய உறவுகள்லையோ அந்த ஆசீர்வாதம் ஃப்ளோ ஆகும். அதை நம்புங்க. அல்லேலூயா. நான் எனக்கு யாராவது கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறேன், அவன் நல்லா தானே இருக்கிறான் அப்படி சொல்லக்கூடாது. இல்லை இல்லை இல்லை. வாழ்க்கை படகுல அவனுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் தான் அவனை தாங்கி பிடிக்க போறாமே. நைட்டு பூரா என்ன தான் இல்லை, எப்படி தான் மீன் கிடச்சிச்சு, வார்த்தையின்படி. ஆமே. அப்போ அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை எதை கண்டு வலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு நம்பிக்கை வரல. சரி நீங்கள் சொல்கிறீங்களேன்னு போடுறேன்னு போட்டான். இழுக்கும் போதும் 2 படகு நிறம் போதும் அவனுக்கு எப்படி இருக்குது, எப்படி சிஸ்டர் இருக்கு, இல்லை பிரமிக்கிறான். எப்படா இது முடியும்? ஏன்னா அவனுக்கு என்னன்னா, இப்போ வலையை போடுறோம், ஏதோ 4 மீன் வந்துச்சுன்னா பரவாயில்ல, இன்னைக்கு போனோம்டா 4 மீன் வந்துச்சு அப்படின்னு வந்துடுவான் இல்லையா? ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே கிடைக்காம போகும்போது ஏதோ போட்டேன், ஏன்னா ஏதோ தான் போடுறான், ஏதோ தான் போட்டேன், ஆனால் ஏதோ வரல, அமிழத்தக்கதாக என்ன பண்ணுது. அப்போ ஒரு படகுகள் நிரம்புறது மாத்திரமல்ல, இன்னொரு படகு நிரம்பும் போது வலை கிழியத்தக்கதாக, படகு அமிழகத்தக்கதாக. ஆமே. நான் நினைக்கிறேன் படகுலே இவன் உட்கார முடியாத அளவுக்கு மீன் என்ன பண்ணிருக்கோம், சத்தத்தை காணுமே. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆண்டவர் வலைகளை போடுங்கன்னு சொல்லும்போது அவன் அப்படியே வலைகளை பூரா போட்டுருந்தான்னா 1 மாதம் பிடிக்கிற மீன் பூரா ஒரே நாள் என்ன பண்ணிருப்பான், அவன் பிடிச்சிருப்பான். இவன் நம்ம சரி போடும் மரியாதைக்கு சொல்லிட்டாரே, பிரசங்கம் பண்ணது நல்லாவும் கொண்டாந்து பண்ணிச்சு. இன்னைக்கு சொல்கிற இந்த பிரசங்கத்தை கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் போட்டால் கூட வேலை உங்கள் பக்கம் என்ன பண்ணும், அமிழும். அல்லேலூயா. நல்லா தான் இருக்குது, சரி போட்டு தான் பார்ப்போமே, சிக்கிட்டு அப்படின்னு சிக்கிடும். என்ன பண்ணுறோம், சிக்கிடும். அல்லேலூயா. அப்போது மற்ற படகு இருந்த கூடையில் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே. அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். நான் கேட்கவே இல்லை ஆண்டவரே, நீங்கள் சொன்னதை கேட்கல, சும்மா தான் நான் போட்டேன், நான் பாவி. அப்படின்னா நான் வார்த்தையை நம்பாத மனுஷனாக இருந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு
அந்த அப்படிப்பட்ட வார்த்தையை நம்பாமல் இருந்த பாவியாக இருந்த என்னை மன்னிச்சு இனிமேட்டு நான் வார்த்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா என்னை மாற்றுங்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? அப்போ இந்த மாலை வேளை ஒரு வேளை இது வரைக்கும் உங்களுக்கு வார்த்தையை கேட்டு 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 நம்பி கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இனிமேட்டு வரக்கூடிய, ஏன்னா மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற, அங்கே தான் விஷயம். 1000 வார்த்தையை சொல்லியிருப்போம், 1000 வார்த்தையை விட்டுட்டு அரை வார்த்தையை பிடிச்சிட்டு போயிருப்போம். ஆனால் இன்றைக்கி முடிவு பண்ணும், ஆண்டவரே நான் பாவியாக இருந்துட்டேன் அப்படின்னா என்னென்னா, உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்துட்டேன், வார்த்தையை நம்பாமல் இருந்துட்டேன், இனிமேட்டு நம்ப போகிறேன், வலைகளை வீசி எரிய போகிறேன், எல்லா மீனையும் பிடிக்க போகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? ஆமாம், சிதம்பரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் இருக்காங்க வச்சுங்களேன், 1,00,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. வலையை போடுறோம், சத்தத்தை காணுமே, சிக்குனா இல்லை, சிக்கும். ஏன்? வலைகளை போடுறோம். என்ன பண்ணுறோம்? ஏன் தெரியுமா? வலைகளை போடும்போது எல்லாம் சிக்கிடும். ஒன்று இந்த வலையில் சிக்காமல் இருக்கும், இன்னொரு வலையில் சிக்கிடும். அந்த வலையில் சிக்கிற இன்னொரு வலையில் என்ன பண்ணுறோம்? ஆமென் சொல்லலாமா? அப்போ இந்த மாலை வேலையில் கர்த்தர் மூலமா சொல்கிறாரு, இது வரைக்கும் உனக்கு எல்லா விஷயத்திலும் கையன் பிரயாசத்துலேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ எல்லாம் தடையாக இருக்குது, இது பிரச்சனையாக இருக்குது, அது பிரச்சனையாக இருக்குதுன்னா, நான் அப்பப்போ நம்புகிறேன் வார்த்தையை, அப்பப்போ விட்டுறேன், அப்பப்போ ஏற்றுக்கிறேன், அப்பப்போ மறந்துடுறேன், அப்பப்பையும் எனக்கு நினைவு வரும்போதெல்லாம் நான் யோசிக்கிறேன். இனிமேட்டு அந்த மாதிரி இருக்காமல் உங்களுடைய வார்த்தையை நான் முதல்ல என்ன பண்ணுறேன்? வைக்கிறேன். அதையே நம்பி இருக்கிறேன், அதையே சார்ந்து இருக்கிறேன், அதன்படியே செய்ய போகிறேன். அப்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை, குடும்பம் அமிழத்தக்கதாக, நிரம்பத்தக்கதாக, வலை கிழியத்தக்கதாக என்ன பண்ணும்? ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் முடிவு பண்ணணும், அமிழத்தக்கதாக ஆசீர்வாதங்களை கொடுக்க அவரால் முடியும். அப்போ இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருக்கிட்ட ஒரு பெரிய காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு இவ்வளோ வலைகளில் நீ வலையை போட்டு மீனை பிடிக்கிறல்லப்பா, அவனை ஒரு நாள் மனுஷரை பிடிக்கும்படி ஆக்க போகிறேன். இப்போ எப்படி கொத்து கொத்தாக மாட்டினாங்களோ மாட்டுச்ச மீன், அதே போல் கொத்து கொத்தா ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? மாட்டுவாங்க. அதான் 3000 பேர் 5000 பேர். அல்லேலூயா. 8000 பேர் என்ன பண்ணிட்டாங்க? 2 பிரசங்கத்தில் முடிஞ்சிச்சு. எத்தனை பிரசங்கத்தில்? 2 பிரசங்கம். ஒரு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியத்தை மேற்கொள்ளும்படியே கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுக்குறார். சொல்லுங்க, மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ஆமென். இப்போ ஆத்தும அறுவடை நமக்கு உண்டு, ஆத்தும அறுவடை உண்டு. ஆமென். அப்போ ஆத்தும அறுவடைக்காக நான் தயாராகிறோம். அப்போ நான் ஆத்தும அறுவடை குறித்து எண்ணத்தில் வளரணும், நீங்களும் ஆத்தும அறுவடை எண்ணத்தில் வரணும், அதற்கேற்ற சுவிசேஷ காரியத்தை செய்யணும். அப்படி செய்ய செய்ய ஆத்தும அறுவடை என்ன பண்ணும்? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? அப்போ இந்த மாலை வேலையில் பேதுரு தன்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி அவன் வலையை அழைச்சிட்டு இருந்தான். ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளேயே கர்த்தர் நடத்தினார். இன்றைக்கி நம்மளையும் நம்முடைய சபை பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படிதான் நடத்த விரும்புகிறாமே. அதனால் வார்த்தை மேலே நம்பிக்கை வைங்க. ஏன்னா வார்த்தையும் தேவனும் ஒன்று, வார்த்தையும் தேவனும் ஒன்று. வார்த்தை வேற, தேவன் வேற இல்லை. ஆமென். அவர் வார்த்தையும் தேவனாக இருக்கிறார். நீங்கள் தேவனை நம்புறீங்கன்னா வார்த்தையை நம்புங்க, வார்த்தையை நம்புனா தேவனை நம்புங்க. அந்த தேவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட வெறுமையாக அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எழுந்திருக்கலாமா?